இப்போ நம்ம சொல்லாமல் என்ன பார்த்துருப்போம்னா, ஜியா வந்துட்டு பயந்துட்டு ஓடிருப்பா. ஏன்னா வந்துட்டு ஆன் வந்திருப்பா இல்லையா, அதை பார்த்தோன்னே ஓடிருப்பா. அதுக்கப்புறம் நினச்சின்னு பார்ப்போம். அதோட கண்டினியூவாக காட்டுறாங்க. ஜியாவும் செங்கும் ஓடி வந்துட்டே இருக்காங்க. அப்புறம் செங் தான் சொல்கிறான், ஏய் நில்லு நில்லு ஜியா அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஸ்டாப் ஆகிட்டாங்க. அங்கே ஆனை வந்துட்டு, என்ன ஜியா நீ என்ன ராக்கெட்டில் இருக்கியா வேற எங்கேயாவது இருக்கியா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஜியாவும் வந்துட்டு, இல்லை இல்லை நான் இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டேன், நம்மளே பார்த்துக்க வேணாம், சாரி என் மேலே கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஆன் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் செங்கிட்டே வந்து சாரி கேட்டுட்டு இருக்கா. செங் என்ன சொல்றானா, நீ ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வா, எல்லாரும் ஒன்று மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவள் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறம் என்ன 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு இங்கே ஆன் வந்துட்டு அவங்க அண்ணா ஃபோட்டோலாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கா ஒரு பாக்ஸில். அவங்க அண்ணா ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்கிறா, அண்ணா நீங்கள் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுங்க, நானும் ஜியா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு எங்கள் ஆன் தான் காட்டுறாங்க. ஆன் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு வந்துட்டா போல இருக்கு. கிளாஸ்க்கு வந்துட்டா. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்குது கிளாஸு. அவள் வந்துட்டு அங்கே பெஞ்சில் வந்துட்டு அவங்க போஸ்டர் கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எந்திரிச்சு நிற்கிறா. எந்திரிச்சுனோட எல்லாரும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் வந்துட்டு கிளாஸ் லீடர் போல் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஹோம்ஒர்க் கேட்கல, இவங்க வந்துட்டு இப்படி இருந்தாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆன் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் வந்துட்டு தனியாக இல்லை, எல்லாரும் என் கூட இருக்கீங்கன்னு நிரூபிச்சிட்டிங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் 8ஓட லீடர் மறுபடியும் வந்துட்டேன், எல்லாரும் அவங்க ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஆனு ஜியாவும் மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் மறுபடியும் வந்துட்டு ஆனு ஜியாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஆன் தான் சொல்லிட்டு இருக்கா, தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்துட்டு எனக்கு புரிய வச்சுட்ட எப்படின்னு. எங்கள் அண்ணாவோட ஸ்மைல், அப்புறம் பேசினது, ஃபேஸ், இதெல்லாம் மறந்து போகலாம், ஆனால் எப்பயும் எங்கள் அண்ணா என் மனசில் தான் இருக்காரு. ஆனால் ஒரு நாள் அவர் நான் மறந்துதான் ஆகணும், ஏன்னா அதான் வந்துட்டு வாழ்க்கை இல்லையா, டெஸ்டினி எல்லாமே மாற்றும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே ஜியாவும் சோகமாக தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அண்ணா கூட கொடுத்துட்டு போனார்ல அந்த புக் வந்துட்டு, அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு ஜியாட்ட கொடுத்துட்றா. ஜியாவும் வந்துட்டு அதை எடுத்து படித்து பார்க்கும்போது அவளுக்கு அழுகையே வந்துருச்சு. அப்புறம் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா, சாரி ஆன், என்னால் தானே, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அப்புறம் ஆனை வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே அடுத்த சீனில் வந்துட்டு என்ன காட்டுறாங்கன்னா, இங்கே லின்னு தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு இந்த காஃபி ஷாப்க்கு வருவான் இல்லையா, அங்கே தான் வந்திருக்கான். அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு பைலட்லாம் வந்திருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட்காக வந்திருக்காங்க போல இருக்குது. அங்கேருந்து பசங்களை இன்டர்வியூ பண்ணி பைலட் ஆகிறதுக்காக வந்துட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அது அவங்க பிரின்சிபால்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரின்சிபால் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் லிங்கையும் செங்கையும் தான் காட்டுறாங்க. லின் தான் சொல்லிட்டு இருக்கான், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வரையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேர் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம லின் தான் சொல்லிட்டு இருக்கான், நான் வந்துட்டு ஜப்பான் போகிறேன் படிக்கிறதுக்காக, இந்த வேர்ல்ட்லேயே வந்துட்டு அதான் வந்துட்டு டாப்பஸ்ட் காமிக் இண்டஸ்ட்ரி, அதனால் அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே செங் வந்துட்டு, என்னது இந்த டிசிஷன் எப்போ எடுத்த, எங்ககிட்ட சொல்லக்கூட இல்லை, இதை நான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியே, ஜியா வந்துட்டு கோவப்பட மாட்டா, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன், நான் போன அப்புறம் நீ வந்துட்டு ஜியாவையும் ஆனையும் வந்துட்டு பார்த்துக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறான். என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் காதல் போய் தான் சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கே போனாலும் சரி ஆனால் எங்களை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் யாரையும் மறக்க மாட்டேன். அப்புறம் உனக்கு என்ன ஃப்யூச்சர் பிளான் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஃப்யூச்சரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே சாரை தான் காட்டுறாங்க. அவர் உள்ளே வந்தானே உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு பைலட் ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு வந்திருக்காங்க, நீங்கள் வந்துட்டு அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சாலும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பேன், அதை வந்துட்டு படித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் போய் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, அடுத்த நாள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே ஜியா வந்துட்டு செங் பார்த்துட்டு ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. செங்கை வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே ஜியா வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா, அந்த பைலட் ரெக்கமெண்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு என்னைக்கு ஃபில் பண்ணணும், அந்த டேட் என்னைக்கு, கடைசி டேட் என்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை செங்க்கு இதை அப்ளை பண்ண மறந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் மறந்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் சொல்கிறான், லின்னும் சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு செங்கே வரான். ஜியா தான் கேட்குறா, ஏ செங் உனக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு எனக்கு சப்மிட் பண்ணணுன்னு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் செங் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சு எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன டிசிஷன் எடுத்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஜியாவால் ஒத்துக்கவே முடியல. அங்கே வந்துட்டு ஜின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், நானும் இப்படி தான் ஸ்ட்ரகிளில் இருந்தேன், ஆனால் வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு வெளியே வந்துட்டேன்ல அதுலேருந்து, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது ஜியா வந்துட்டு ஒன்று, நீ என்ன அவனு நீ ஒன்று நினச்சியா என்ன, அவன் வந்துட்டு நல்லா படிக்கிற பையன் சரியா,
அவன் வந்துட்டு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜியா வந்துட்டு. அப்புறம் செங்கும் சொல்கிறான், நான் வந்துட்டு ஸ்ட்ரகிளில் தான் இருக்கேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் வந்துட்டு ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் எல்லாரும் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஓகே தான், ஆனால் வந்துட்டு டைம் ஓடிட்டே தான் இருக்கும் சார் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை வந்துட்டு எதுவுமே பேசலாம், சைலண்ட்டாக போயிட்டான். அவங்க எல்லாரும் வந்துட்டு என்னடா இது, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜியாவால் ஒத்துக்கவே முடியல அவன் ஏன் இப்படி பண்ணான்னு. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே செங் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அவன்ட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க நல்லா. ஏன்னா அவனுக்காக வெயிட் பண்ணி அவங்க அம்மா தூங்கிட்டாங்க போல். அந்த பெட்ஷீட் இருக்குல்ல அதை எடுத்து போத்தி விட்டான். அப்படிங்க ஜியா வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்களாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஜியா வந்துட்டு எடுத்து சாப்பிட்றா. ஆனால் வந்துட்டு ரொம்ப இனிப்பாக இருக்குது போல இருக்குது. அவங்க அம்மாட்ட சொல்கிறா, என்னம்மா இவ்வளோ இனிப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவை எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, சரி இருங்க நான் போய் மறுபடியும் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டா. அவன் தம்பியும் வந்துட்டு எனக்கும் ஹோம்ஒர்க் இருக்குது நானும் போய் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போயிட்டான். அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த அவங்க அப்பா இருக்கார்ல அவங்க அப்பா கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் இங்கே வந்துட்டு மறுபடியும் செங் வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு முடிச்சிட்டாங்க போல இருக்கு. செங் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு வாங்கி வச்சுட்டான் போல. அவங்க அம்மா பார்த்தோன்னே என்னடா இது அப்ளிகேஷன் ஃபார்மா, நீ அப்ளை பண்ண போறியா என்ன அப்படிங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வந்துட்டு மெடிக்கல் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது மெடிக்கல் ஸ்கூலா, உங்கள் அப்பா வந்துட்டு பெரிய பைலட், நீ வந்துட்டு அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. என்னது அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குறான் செங் வந்துட்டு. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா உன்னால் முடியாதா என்ன, நீ வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நாளைக்கு கொடுத்தே ஆகணும் சரியா, பண்ணியே ஆகணும் இது நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி. அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஒரு செலக்ட் அடிக்கிறான். இங்கே என்ன தான் காட்டுறாங்க, அவன் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஜியா ஃபோட்டோ பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் கடைசியாக இருக்கான் அவன் லவ் சொல்லவே மாட்டான் போல இருக்குது. அப்படின்னு நெக்ஸ்ட் இங்கே கிளாஸில் தான் கட்டுறாங்க. சார் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு, நான் வந்துட்டு கொடுத்தேன் இல்லையா அப்ளிகேஷன் ஃபார்ம், யாரெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கீங்களோ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்துட்டு கொடுக்கும்போது எல்லாரும் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது ஒரு பொண்ணாக இருந்துட்டு எப்படி பைலட் ஆக முடியும் அப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு பொண்ணு வந்துட்டு பைலட் ஆகக்கூடாதா என்ன அப்படின்னு பொண்ணு சொல்லும் போது எல்லாரும் வந்துட்டு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து செங் போகிறான். செங் போனோன்னு எல்லாரும் கத்துறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு. எல்லாரும் வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க, ஃபைட்டிங்ட்டு. இங்கே ஜியா என்னவோ பண்ணுறா, அதை பார்த்துட்டு வந்துட்டு செங் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே செங் வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்துட்டான். அவன் சூப்பராக பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு வெளியே வந்தோடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவன் வெளியே வந்தோடனே கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னத்த சொல்ல ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சோகமாக நின்றுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க, அடைச்சி இதை விடு, இது என்ன நீ வந்துட்டு நிறைய சாய்ஸ் இருக்குது உனக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவனால் வந்துட்டு சொல்லாமல் இருக்க முடியல, யார் உங்ககிட்ட சொன்னால் நான் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு அப்போ தான் மூச்சே வருது. நம்ம ஜியாலாம் வந்துட்டு ஏன்டா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, நீ வந்துட்டு அப்படியே நடிச்ச பார்த்தியா ஃபெயில் ஆன மாதிரியே, எனக்கு தெரியும் நீ வந்துட்டு பண்ணிடுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு ஒரே சிரிப்பு தான் செங்க் வந்துட்டு. அப்புறம் என்ன நீ பாஸ் ஆகிட்ட, என்ன வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. ஆன் வந்துட்டு ஆமாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு வந்துட்டு நல்லா படி ஓகேவா, நீ வந்துட்டு பக்கத்தால் வந்துட்ட, அப்புறம் என்ன நமக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் ஒரு பைலட் ஃப்ரெண்ட் இருக்க போகிறாங்க அப்படி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்கா ஜியா வந்துட்டு. அவங்களும் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தான். அவனுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி எல்லாருக்குமே. அப்புறம் செங்க வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இது ஜஸ்ட் இன்டர்வியூ தானே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் உன்னால் முடியும்னு அப்படின்னு ஜியா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் ஷீனில் வந்து ஸ்கூல் லைஃப்லாம் வந்துட்டு எப்படி போகுதுன்னு காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே சார் வந்துட்டு லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே லீன் வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த காஃபி ஷாப்பில் கேட்டிருந்தான் இல்லையா, அது வந்துட்டு இதுதான் போல இருக்குது, அது வரைஞ்சிட்டு இருக்கான், பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் ஷீனில் வந்துட்டு இங்கே ஜியாவை தான் காட்டுறாங்க. ஜியா வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கா, லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. செங்காக தான் அது வந்துட்டு ஏர்ப்ளைன் மாதிரியே வந்துட்டு டிசைன் பண்ணிட்டு இருக்கா கேரட்டில். இங்கே செங் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா நல்லா. அப்புறம் டைம் பார்த்தோன்னே வேகமாக எந்திரிச்சு ஓடிட்டான். இங்கே ஜியா வந்துட்டு அந்த காமிக்ஸ் புக்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எடுத்து ஒரு ட்ராவில் வச்சிட்டு இருக்கா. அங்கே வெளியே வந்தோடனே அவங்க அம்மா வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க வேகமாக. ஜியா கேட்குறா, எங்கம்மா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், டைம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ ஆமாம்ல மறந்துட்டேம்மா, அது என்னமோ தெரில வயசாயிடுச்சுல மறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாவை வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் வந்துட்டு யங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, இதாங்க இந்த கீ பிடிச்சிக்கோங்க, இது எல்லாமே வந்துட்டு என்னோட காமிக்ஸ் புக் தான், அது எல்லாமே ட்ராவில் போட்டேன்,
அதுக்கான கீ தான் இது. இது நீங்க வந்துட்டு என் கண்ல படாம வச்சுக்கோங்க. எது வரைக்கும்னா, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்ச அப்புறம் இத என்கிட்ட குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "பார்றா என் பொண்ணு படிக்கலாம் ஆரம்பிச்சுட்டா போல இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சரி நான் அப்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்துட்டு கிளம்பிட்டா. இங்க வந்துட்டு ஜியா வந்துட்டு வந்துட்டா செங்க பார்க்கறதுக்கு. அத வந்தோனே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, "உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து குடுக்குறா. "இது நானே தான் உனக்கு ரெடி பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஓப்பன் பண்ணி பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். பார்த்துட்டு ஜியா சொல்றா அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "நீ வந்துட்டு சாப்பிட்டு போ. உனக்கு எக்ஸாம் வந்துட்டு ஸ்மூத்தா போகும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது நீயே வச்சுக்கோ. நான் சாப்பிடல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா நீ? நான் 6 மணிலேருந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இருக்கா. "அட குட்டி முட்டாளே, உனக்கு தெரியாதா? பிசிக்கல் எக்ஸாம் நடக்கும்போது சாப்பிடவும் தண்ணியும் குடிக்கக்கூடாதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "அட ஆமால்ல, மறந்துட்டேன்ப்பா. சரி அப்ப நீ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "சரி, சரி நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்துட்டு கிளம்பிட்டான். அப்புறம் ஜியா கூப்பிடுறா, "பயப்படாத, ஃபைட்டிங் ஃபைட்டிங் ஃபைட்டிங்." அப்படின்னு சொல்லி அமுச்சுடுறா. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு உள்ள போறான். நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஆனா வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நம்பர்ஸ்லாம் வந்துட்டு அவனால பார்த்து சொல்ல முடியாது என்ன நம்பர்னு. அவன் வந்துட்டு அப்படியே சோகமா வந்துட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். அவள்தான் இதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா.